ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து டியூஸ்டே ஆஃப்டர்நூன் எடுத்த ஒரு vlog தான் இது. இதில் ஒரு சில ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. லஞ்ச் ஒர்க்கெல்லாம் மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளாரே வந்தது. ஒரு 2:30 இருக்கும் நான் கிச்சனுக்குள்ளே வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா புளியோதரை ரெசிபி வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு புளி வந்துட்டு ஊற வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்றதுக்காக புளி வந்துட்டு ஊற வச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு கடையில் வாங்கின புளி தான் வந்துட்டு வச்சுருக்கேன். இங்கே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புளியுமே இருக்குது. அன்னைக்கு நான் ஊற வைக்கும்போது கடையில் வாங்கின புளியை வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலாடை வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 2 பாக்ஸ் அளவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வந்துருச்சு. ஸோ அதை வந்துட்டு நெய் வந்து உருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் போக்குறதுக்காக எடுத்து வெளியில் வைக்க போகிறேன். வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா புளியோதரையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நல்லா கூலிங் போயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அத்தை, மாமா, அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. வரும்போது வத்தல் கொஞ்சமா வந்து எனக்கு வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் போட்ட வத்தல் தான். பட் இன்னும் கொஞ்சம் காய பத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு காய வைக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் சரியில்ல அப்படிங்கிறதுனால எடுத்து மட்டும் பாக்ஸில போட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா வெயில் அடிக்கும்போது இன்னும் 2, 3 வாட்டி நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே நான் வந்துட்டு வத்தல் போட மாட்டேன். எப்பயுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, பெரியம்மா, அத்தை எல்லாருமே இருக்கிறதுனால எல்லாருமே குடுத்து விட்டுருவாங்க. அது ஒரு 1 இயர் வரைக்குமே எனக்கு வரும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ அத்தை வீட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 6 to 7 மந்த் கிட்ட எனக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகும். ஸோ எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2 பாக்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரே பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா, நம்ம அப்பப்போ கை வைக்கும்போது எல்லாமே ஈரமாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 2 பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நீங்கள்லாம் வத்தல் போட்டாச்சா? இல்ல அப்டின்னா உங்களுக்கு ஊர்லேருந்து வருமா? அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வத்தல் எல்லாத்துலயுமே போட்டு தனித்தனியா வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு புளியோதரை ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்துட்டு வச்சுக்கோங்க. அதில வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான். எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4, 5 வரமிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாரி அதையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பில, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதோட வாசனை எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதனால சிம்ல வச்சுட்டு பொறுமையாக வந்துட்டு வறுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்துட்டு லைட்டாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா ட்ரை பவுடர் மாதிரி வந்துட்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஈரமாக இல்லாத ஜாராக பார்த்து வந்துட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவைப்படும் இல்லையா வேர்க்கடலை, அதனால கொஞ்சமாக மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையுமே பாக்ஸில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி வந்துட்டு மிளகாய் தூள்ல போட்டு வந்து பாக்கெட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு வேர்க்கடலையே வந்துட்டு நல்லா ஆல்ரெடி வந்துட்டு இது வறுத்த வேர்க்கடலை தான். அதனால வந்துட்டு லைட்டா அதோட தோலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். புளி நல்லாவே ஊறி வந்துருச்சு. இதை ஒரு 2 வாட்டி நல்லா திக்கா கரைச்சிக்கிட்டு எடுத்துக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தாலுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாரி இருக்கும். ஸோ அதனால திக்கா வந்துட்டு இந்த மாரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி. ஒரு 2 வாட்டி தண்ணி ஊத்துனா போதும். அதுக்கப்புறமா தண்ணி ஊத்த ஊத்த நம்மளுக்கு வந்துட்டு தண்ணியா போயிடும். ஸோ அதனால 2 வாட்டி நல்லா திக்கா எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ அகைன் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய கடாய் வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு புளியோதரை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணா தான் நல்லாயிருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு வந்துட்டு ஒரு கை நெறையா வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அளவுகள வந்துட்டு பார்த்து கூட்டி குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில நான் வரமிளகா சேர்க்க வந்துட்டு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சேர்த்தேன். இந்த ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வரமிளகா வந்துட்டு 2, 2ஆ கட் பண்ணி இதில
இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேர்க்கடலைய வந்து இதில சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம திக்கா கரைச்ச புளி இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து இதில வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாரி. உப்பு வந்து கூடி குறைச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா? என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்ல. உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா, தண்ணீல கொஞ்ச நேரம் ஊற போட்டு அத வந்துட்டு இதில சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இந்த புளி வந்து நல்லா வந்துட்டு திக்காகி, அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அத விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இது வந்து ஆறி வந்திருக்கு. இந்த வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். புளியோதரை மிக்ஸ் இது. இது நீங்க கொஞ்சம் பல்க்கா கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா அப்பப்போ வந்து பண்ணிக்கலாம். அப்பப்போ பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனால நான் அப்பப்போ தான் வந்துட்டு அரைச்சுப்பேன். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நம்ம பொடி சேர்க்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கும்போது சேர்த்தாலுமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடுற மாரி இருக்கும். ஸோ, அதனால இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பொடிய சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வந்து வச்சிருக்கக்கூடாது. அந்த பொடியோட ஸ்மெல்லும் வந்துட்டு போயிடும். ஸோ, அதனால இத போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரான புளியோதரை வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொடிய கொட்டுனோனே இந்த ஆங்கிள்லயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே சைடா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கட்டி விழுகாம இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில்லயோ, இல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லயோ போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்க இத அப்படியே இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேல தான் கிச்சனுக்குள்ளாரயே வந்திருந்தேன். ஒரு 6:00 போல வந்துட்டு வந்திருந்தேன். தம்பிக்கு வந்துட்டு பால் ஆத்தி குடுத்துட்டு, எனக்குமே வந்துட்டு காஃபி வந்து போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிச்சனுக்குள்ள வந்திருந்தேன். கொஞ்சம் டயர்டாவே இருந்துச்சு. மார்னிங் கொஞ்சம் வந்து மினி விளாக் எடுத்தது, கொஞ்சம் வெளியில வேற போயிட்டு வந்திருந்தேனா, எல்லாமே ரொம்ப டயர்டா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல வந்திருந்தேன். நல்லா வந்துட்டு இந்த புளியோதரை வந்து செட் ஆகி வந்துருச்சு. நல்லா கிண்டி விட அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா? அது நல்லாயிருக்கும். இத நீங்க எப்ப வந்துட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எவ்வளோ வேணுமோ அத கடாயில போட்டுட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாதத்த போட்டுக்கோங்க. சூடான சாதத்தில போட்டாலுமே ஒண்ணும் பண்ணாது. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிய. இத நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு எங்க இருக்குன்னு தெரியல. அதனால இப்போதைக்கு இந்த பாக்ஸ்ல போட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே எனக்கு வரும். ஸோ, அதனால வந்து போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது முடிச்ச கையோடயே தம்பிக்கு கொஞ்சமா பால் வந்து போட்டு குடுத்துட்டு, எனக்குமே வந்துட்டு இன்னைக்கு கிரீன் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கா வந்துட்டு விளக்கேத்த வந்தாச்சு. நான்வெஜ் செஞ்சா மட்டும் தான் வீட்ல வந்துட்டு விளக்கேத்த மாட்டோம். மத்த வெஜிடேரியன் செய்ற எல்லா நாளுமே வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமுமே வந்துட்டு வீட்ல விளக்கேத்தி விட்டுருவேன். நான்வெஜ் செஞ்சோம் அப்டின்னா, அந்த டேக்கு வந்துட்டு விளக்கேத்த மாட்டேன். ஸோ இப்படிதான். அதுக்கப்புறமா விளக்கேத்திட்டு, உள்ள வந்துட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுருவேன். ஸோ இவ்வளோதான். ஆ இதோட நான் முடிச்சுக்கிறேன் விளாக. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையுமே எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த மிஸ்டேக்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.